திருச்சியில் இணையதளம் வாயிலாக ஒன்று சேர்ந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் விற்ற 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டேட்டிங் செயலியில் பழக்கமாகி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக மெத்தபெட்டமைன் உபயோகித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திருச்சியில் இணையதளம் வாயிலாக ஒன்று கூடி கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் விற்ற கும்பலைச் சேர்ந்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் புறநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்கவும் போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பலை பிடிக்கவும் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொள்ளிடம் பகுதியில் போதைப் பொருட்கள் வைத்திருப்பவர்கள் குறித்து ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்ற தனிப்படையினர் சோதனை செய்ததில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்த்திபராஜ், திருச்சியைச் சேர்ந்த வினோத்குமார், திருநெல்வேலியைச் சேர்ந்த ராமசாமி, பங்காருப்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன்குமார், திருவெரும்பூரைச் சேர்ந்த அஸ்மத், மணிகண்டன், பாலசுப்ரமணியன், சிஜு உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து கிரைண்டர் எனும் சமூக வலைதள செயலியில் பழக்கமாகி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக மெத்தபெட்டமைன் என்னும் மேற்படி போதைப் பொருட்களை உபயோகித்து வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் விசாரணையில் மேற்படி நபர்கள் கிரைண்டர் எனும் சமூக வலைதள செயலியில் உள்ள நபர்களுக்கு போதைப் மருந்துகளை டிடிசி கொரியர் மூலமாக விற்பனை செய்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மேற்படி கொரியர் நிறுவனத்திற்கு இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.